மின்கட்டண உயர்வு மற்றும் ரேஷனில் பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை என கண்டித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிர்வேல் இணைகிறார். வணக்கம் கதிர்வேல், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். மேட்டுப்பாளையத்தில் மின்கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் கடைகள் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்த 3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் உயர்த்தியதையும் ரேஷன் கடைகளில் பருப்பாயில் மற்றும் பாமாயில் வழங்கி வருவதை நிறுத்தி அரசு முயற்சிப்பதாகவும் கண்டித்து இதனை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 23ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தாரு. இதனையடுத்து இன்று மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் எதிரே இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. கோவை மாவட்ட அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கடம்பூண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் BRG அருண்குமார், அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஆகியோர் தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அக்கட்சியில சார்பில் போட்டியிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உட்பட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.